நமது களம் டிவி, உண்மை உறக்க எப்போதும். சார் ஹலோ, சொல்லுங்க சார். அதானே, அது என்னன்னா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல சப்ஸ்டேஷன் இருக்கு. ஓகே சார். அங்க இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பவர் சப்ளை வரும். ஓகே. அது பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓவர்லோடால லைன் ப்ராப்ளம் ஆயிருச்சு. நம்ம உடனே என்ன பண்ணோம்னா மாத்தூர் MMDA இன்னொரு சப்ஸ்டேஷன் இருக்கு. ஓகே. சோ அங்க இருந்து வாங்கி நம்ம இது இந்த ஏரியாக்கு எல்லாமே சப்ளை பண்ணோம். அதுவும் பாத்தீங்கன்னா மிட் நைட் 3 மணி மாதிரி பாத்தீங்கன்னா அதுவும் ஓவர்லோடால அந்த லைனும் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஓகே. சோ ஓவராலாவே நமக்கு 2 லைன் தான். ஒன்னு பிரைமரி லைன் பாத்தீங்கன்னா இங்க ஆந்திரா இது பக்கத்துல இருக்கிறது, இன்னொன்னு அந்த மாத்தூர் MMDA சொல்லியிருந்தாலும் அங்க. ஓகே. ஓகே. ரெண்டுமே ப்ராப்ளம் ஆனனால ஃபுல் ஷட் டவுன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணா 11 kVன்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட கம்மியா இருக்கு. இது நம்ம சொன்னது 33 kV. ஓகே. ஓகே. 11 kV வச்சு சில ஏரியாவுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணி நம்ம பவர் கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே சார். பாத்தீங்கன்னா இந்த செம்பியம் M1 போல் ஸ்டேஷன் ஆப்போசிட் சைடு ஒன்னு இருக்கும். அந்த லைனை நம்ம மதியம் ஒரு 1:30 மணி மேல ரெடி பண்ணோம். இருந்தாலும் ட்ரிப் ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே பேட்ச் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜாயிண்ட் அடிச்சு போட்டாங்க எல்லா ஒயரையுமே. அந்த ஒயர்ல ஜாயிண்டே அடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இதோட பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா கோடிக்கணக்குல வந்து கொட்டேஷன் வருது. சோ நம்ம அகைன் திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஜாயிண்ட் அடிச்சு தான் போட சொல்லியிருக்கோம். அதை இப்போதைக்கு டெம்பரரியா ஒண்ணு பண்ணுங்க. ரெண்டாவது நமக்கு கவர்மெண்ட் கிட்ட பேசி ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மொத்த லைனே மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே சார். அது எவ்வளவு நாள் ஆகும் சார்? அது எதுனா நம்ம கிளியரா அந்த ஃபுல் பர்மனன்ட் சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நம்மளுக்கு டைம்? அது ஆனா நம்ம இப்பதான் கொட்டேஷன், இதுக்கப்புறம் தான் எவ்வளவு வயர் வேணும்னு கொட்டேஷன் கொடுக்கணும், கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண வாங்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா போன இதுலயே பண்ணிருக்கணும். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு டியூப்ல வந்து பஞ்சர் ஓட்டனா 2 ஓட்டலாம் 3 ஓட்டலாம். அதுக்கு மேல டியூபை மாத்தா கடைக்காரனே சொல்றான்ற மாதிரி அது 2-3 ஜாயிண்ட் போட்டதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். பட் அகைன் அப்படியே விட்டுட்டாங்க. நம்மளும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடனே பண்ண முடியல. இப்ப கேட்டாங்கன்னா அவங்க கொட்டேஷன் போட்டு வரதுலாம் டைம் ஆகும். ஓகே சார். ஓகே சார். சோ அதனால நம்ம இப்போதைக்கு இதை பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம திருப்பி இதுல ட்ரிப் தான் ஆகுது. நம்ம திருப்பி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிவ்யூ மீட்டிங் கொடுத்துருக்கோம் திருப்பியும். ஓகே. 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 ஆனா நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராப்ளம் ஆனா நம்ம மாத்தூர் MMDA இருந்து எடுப்போம். ஓகே சார். ரெண்டுமே ஒரே டைம்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்றதால நம்மளால சுத்தமாவே பவர் கொடுக்க முடியல. ஓகே. 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 ஓகேங்களா? இப்ப அதே அந்த ப்ராப்ளம் தான் இப்ப திருப்பி ட்ரிப் ஆயிருக்கு. அதனால தான் 2:30 மணிக்கும் பவர் கட் ஆயிடுச்சு. இது வரையும் வரல. கரெக்ட்டுங்களா சார்? ஆமா, ஏன்னா ரெண்டுமே ஆக்டிவ்ல இருந்தா மட்டும் தான் நம்மளால கரெக்டா பண்ண முடியும். ஒண்ணுதான் ஆக்டிவ்ல இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த MMDA மாத்தூர் MMDA சொன்னது இன்னும் ஆக்டிவே பண்ணல. இன்னும் அதுக்கு ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. அதான் 6 மணிக்கு அதோட ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்க சொல்லிருக்கோம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு முடிச்சிட்டு தான் எல்லாரும் வீட்டுக்கு போவோம். சரிங்க சார். ஓகே சார். ஓகேங்களா? தேங்க்யூ.